ஹலோ, வெல்கம் டு சீசன் பட்ஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது நம்மள பல பேருக்கு ரொம்பவே பிடித்தமான 90s கிட் ஸ்நாக்னு கூட சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு ஃபேவரட்டான ஒரு ஸ்நாக் ரெசிபி கோகனட் பர்ஃபி எப்படி வீட்லேயே சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் நிறைய ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இப்போ நம்ம தேங்காய் பர்ஃபியை எப்படி கடை டேஸ்ட்டுக்கு வீட்லேயே செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தேங்காய் பர்ஃபி செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம துருவின தேங்காய் எடுத்துக்கலாம். 2 பெரிய சைஸ் தேங்காய் எடுத்திருக்கோம். அதை துருவி நீங்கள் வந்துட்டு தேங்காய் துருவல் எடுத்துக்கலாம். 4 கப் இல்லைன்னா 4 கப் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போது அதை ஒரு கடாயில் போட்டு நம்ம வதக்க போகிறோம். ஸோ தேங்காயோட அந்த வாசனை வர வரைக்கும் ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் நல்லா அந்த கடாயில் வதக்கினா போதும். துருவும் போது கொஞ்சம் நல்லா பொடியாக துருவிக்குங்க, இல்லைனா வந்துட்டு உங்களுக்கு பீசஸ் கட் பண்ணும்போது சரியாக வராது. ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வாசனை வந்துட்டு உங்களுக்கு வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். ஸோ இப்போ நல்லா வாசனை வந்துருச்சு. இதை அப்படியே எடுத்து வச்சிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்து ஒரு அடிக்கனமான பாத்திரம் இல்லைனா ஒரு ப்ரெஷர் குக்கர் எது வேணால் எடுத்துக்கலாம். நீங்கள் ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் 3 கப் வந்து காய்ச்சின பால் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பால் வந்து நல்லா கொதி வரணும். நீங்கள் காய்ச்சாத பாலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா 2 கொதி வந்ததுக்கு அப்புறமேட்டு தேங்காவை சேர்த்துக்கலாம். நாம் இப்போ காய்ச்சின பால் எடுத்ததுனால லைட்டாக பால் சூடாகி உங்களுக்கு அந்த கொதி வர ஸ்டேஜில் நம்ம வதக்கின தேங்காவை சேர்த்துடலாம். ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் தேங்காய் பர்ஃபி செய்யும் போது நல்ல பெரிய பீசஸாக போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 30 to 35 பீசஸ் வரைக்கும் நம்ம போடலாம். நொடியில் உங்களுக்கு காலி ஆகிடும். 2-3 டேஸ் வந்து வச்சு சாப்பிட்றதே வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அதனால சீக்கிரம் காலி ஆகிடும். பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இப்போ இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பால் ஃபுல்லாகவே வந்துட்டு அந்த தேங்காய் நல்லா எடுத்துக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூடவே வந்துட்டு நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கப் சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. திருப்பி ஒரு கப் சர்க்கரை சேர்த்து அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் செய்யக்கூடிய ஸ்நாக் ரெசிபி. யார் வேணாலும் செய்யலாம், எப்படி செஞ்சாலும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போது இந்த சர்க்கரை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இது கூடவே நம்ம வந்துட்டு கோவா சேர்க்க போகிறோம். சர்க்கரை இல்லாத கோவா வந்துட்டு ஒரு 100 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அது உங்களுக்கு அடிஷ்னல் டேஸ்ட்டை கொடுக்கும், நல்ல போனஸ் கொடுக்கும் தேங்காய்க்கு நடுவில். ஸோ இப்போ வந்து 100 கிராம் சர்க்கரை இல்லாத கோவா சேர்த்தாச்சு. இப்போது இந்த கோவாவும் சர்க்கரையும் நல்லா கரைஞ்சி உங்களுக்கு வரணும். கோவா வந்து திக்காக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் வந்துட்டு உங்களுக்கு நல்லா மெல்ட் ஆயிரும் கோவாவும். ஸோ கைவிடாமல் கொஞ்சம் கிளறிட்டே இருக்கணும், இல்லைனா அடிப்பிடிச்சிரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சர்க்கரையும் கோவாவும் நல்லா கரைஞ்சிருச்சு. உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியுது பாருங்கள், தண்ணி கண்டென்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு சர்க்கரை நல்லா கரைஞ்சி பாகு வந்திருக்கு. ஸோ இப்போ இது நல்லா உங்களுக்கு திக்காகணும். அகைன் வந்துட்டு அந்த சர்க்கரையும் தேங்காயும் நல்லா திக்காக வரணும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா கெட்டி ஆயிடுச்சு. டுவெண்ட்டி to 25 மினிட்ஸ் ஆகும் உங்களுக்கு இந்த மாதிரி திக்னஸ் கிடைக்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்வீட் நம்ம வீட்டிலே செஞ்சு கொடுக்கும் போது குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்க மட்டும் இல்லை, வீட்டில் உள்ள எல்லாருக்குமே வந்துட்டு ரொம்ப நம்ம ஹைஜீனிக்காக செஞ்சு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இது கூட நம்ம வந்து நெய்யில் வறுத்த முந்திரி சேர்த்துக்கலாம்.
அதே மாதிரி நம்ம இதில் நிறைய நெய் சேர்க்க தேவையில்லை. பட் அந்த அரோமாக்காகவும் ஃப்ளேவருக்காகவும் நம்ம வந்துட்டு இது கூடவே வந்து ஒரு டீஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்க போகிறோம். அதே மாதிரி ஏலக்காய் தூளும் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா உங்களுக்கு ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம வந்து கிளறணும். உங்களுக்கு பாத்திரத்தில் ஒட்டாமல் வரணும். நீங்கள் கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கையில் ஒட்டாமல் திரண்டு வருது அப்படின்னா உங்களுக்கு பர்ஃபி ரெடின்னு அர்த்தம். இப்போ நம்ம இது கூட ஃப்ளேவருக்காக 2 டீஸ்பூன் நெய்யும் சேர்த்துடலாம். இப்போது நம்ம நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். உங்களுக்கு ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளே வந்துட்டு உங்களுக்கு பர்ஃபி ரெடி ஆயிரும். நல்லா திக்காகணும். வாட்டர் கண்டென்ட் இல்லாத மாதிரி ட்ரை ஆனதுக்கு அப்புறமேட்டு நம்ம வந்துட்டு வேறு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது உங்களுக்கு நல்லா திரண்டு வருது, கையில் ஒட்டாமல் வந்துருச்சுனாலே பர்ஃபி ரெடி. நீங்கள் வந்து ஒரு பிளேட்டில் வந்துட்டு நெய் தடவிட்டு நீங்கள் இந்த பர்ஃபி அப்படி எந்த பிளேட்டில் நீங்கள் வந்துட்டு ஷேப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி பிளேட்டில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஆறுனதும் நீங்கள் பீஸ் போட்டு எடுத்துடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய பீஸாகவே போட்டிருக்கோம். ஸோ அதனால் உங்களுக்கு பீசஸ் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இன்னும் நீங்கள் வந்துட்டு ஒரு சைஸை திக்னஸை குறைச்சிங்கன்னா உங்களுக்கு நிறைய பீசஸ் வரும். ஸோ சூப்பரான ஹெல்த்தியான ஒரு கோகனட் பர்ஃபி வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உணவே மருந்து, மருந்தே உணவு, அதுவே நம் பாரம்பரியம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.